எப்படி இருந்தாலும் மீன் செதுல எடுக்க சொன்னா உடம்பு ஃபுல்லா அவனே செதுல உட்கார்ந்துருக்கான் பாரு. நானும் மீன் ஆயிட்டேன். ஒரு மீனுக்கு பிரசவமே வேற பார்த்துக்கிறான். காய்ஸ், நான் மீன் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை காய்ஸ். இங்க பாருங்க, மீன் வாயுக்குள்ளேருந்து ஒரு குட்டி மீன். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யா வந்து மீன் குழம்பு வைக்க போறாங்க. ஸோ அந்த vlog தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அன்ஃபார்ச்சுனேட்லி தானே கரெக்டு தானே நடந்துருச்சு அப்படின்னாக்க, ஸோ நீங்கள் வந்து vlogக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்களேன். ஓகேவா? புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க vlogக்குள்ள போகலாம். ஓகே, அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, மீன் வந்து எப்பயுமே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் அன்டைம் அப்படிங்கிறதுனால எப்பயுமே நாங்கள் வந்து அன்டைமில் சமைச்சு பழகிட்டோம். அன்டைம் மீன்ஸ் ஒரு 9 மணி 10 மணி அப்படி ஆயிடுது. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் 9:45 போயிட்டு நாங்கள் மீன் கடையில் போய் நின்னோம். அவர் என்ன சொல்லிட்டார், லாஸ்ட்டுப்பா இப்போ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், வேணும்னா அப்படியே தர்றேன், எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு, சமைச்சு சாப்பிடுங்கன்ட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாட்ட கேட்டேன். எனக்குலாம் தெரியாது, என்னெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. ஸோ நான் தான் க்ளீன் பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சதை க்ளீன் பண்ண போறேன். ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்க போகிறது. என்னவென்றால் மதன்ராஜ் மீன் க்ளீன் செய்து தர போகிறார். நான் க்ளீன் பண்ண போறேன், திவ்யா வந்து மீன் குழம்பு வைக்க போறாங்க. ஸோ க்ளீன் பண்ணலாமா? பண்றேன். அருவாமனை தான் க்ளீன் பண்ணி பழக்கம். அருவாமனை இருக்கா வீட்டுல? அதெல்லாம் இல்ல, கத்தி தான் நான் வாங்கி வச்சிருந்தேன் காய்ஸ், எங்கேயோ தூக்கி போட்டா. அது எனக்கு தேவையான தூக்கி கையில போட்ட ரோகி. சரி, நான் போய் க்ளீன் பண்ணலாம் வாங்க. இதுதான் அந்த மீன். இந்த மீன் பேர் என்ன? சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து க்ளீனிங் எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா? சரி, ஓகே. ஃபைனலாக வந்து மீறி கொட்டுறதுக்கு நம்ம குண்டான் தேட போகிறோம். இந்த குண்டா வாங்க. குண்டான் கொட்டிடலாம். ஒரு வழியாக வந்து திவ்யா அருவாமனை எடுத்து கொடுத்துட்டா. ஸோ மேலேருந்து எடுத்தா, ஏன்னா எனக்கு அருவாமனையில் தான் வெட்டி பழக்கம். ஸோ இப்போ என்னென்னா மீன் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்க மறந்துட்டோம், அதனால் தக்காளி வாங்குறதுக்காக போயிருக்கா. இப்படி சீக்கிரம் வந்துடுவாங்க. ஓகே, தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, போகலாமா? மீன் க்ளீன் பண்ண வாங்க. வந்து நம்ம மீன்லாம் முதல்ல க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் அறியலாம். என்னப்பா செதில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு செதில் எடுக்கிறதுன்னு இதை எடுத்து வந்து, இது ஆக்சுவலி எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? செதில்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம வந்து இந்த ரக்கையெல்லாம் இருக்கும், அதை அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஐயோ, ஒரு மீனுக்கே இப்படி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு வாட்டி குளிக்கணுமோ? ஏதாவது சொல்றீங்க? காய்ஸ், நான் மீன் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை காய்ஸ். இங்க பாருங்க, மீன் வாயுக்குள்ளேருந்து ஒரு குட்டி மீன்.
பிரசவம் பார்த்துட்டான் மதன். குட்டி மீன் வந்திருக்கு guys, தெரியுதா? இது என்ன ஒரு அற்புதமான முழுங்கி இருக்கா மீன் குட்டி போடும். ஐயோ நான் பிரசவம் பார்த்துட்டேன். நான் இப்ப என்ன சொன்னேன்? பிரசவம் தான் பார்த்துட்டேன் நீ. guys, நான் மீனுக்கு பிரசவம் பார்த்துட்டேன். நீ என்ன பண்ற திவ்யா? க்ளீன் பண்றேங்கிற பேர்ல எங்க இருங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? எட்டி கேன கத்திரிக்கோல் வச்சு மீனுக்கு க்ளீன் பண்ண ஒரே குடும்பம் நம்மளாதான் இருக்கும். எட்டி கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவங்க, என்ன நல்ல சோறு திங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த vlog-அ பார்க்காதீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? குடல் குந்தெல்லாம் வெளில எடுத்துட்டு இப்படிதான் க்ளீன் பண்ணணுமா? அப்போ குடல் குந்தெல்லாம் தின்னுவிய? இப்போ காய்ஸ் யூடியூப் பார்த்து இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இவ்வளோ தூரம் செபிள் எடுத்துட்டேன். சாரி செபிள் தானே, செதில் எடுத்துட்டேன். செவுலதான் இப்ப பேக்க பாருங்க. இவ்வளவு மீனுக்கு ஒரு மீனுக்கு வந்து இந்த அம்மா மீனுக்கு வந்து நான் பிரசவம் பார்த்து இந்த குட்டி மீனையும் எடுத்து போட்டுருவோமா? கருமம் வேண்டாமா? சரி தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டான். ஓகே गाइस, அருண் வந்து பாரு, இந்த பொசிஷன் வந்து பாரு. இங்க வாயா மகன். மீன் எடுக்கிற இந்த வாயில இருந்து இப்படி வருது இந்த மீன். பாத்தியாண்ணா? குட்டிடா, அதோட குட்டி அது. வயிற்றுக்குள்ள இருந்து வெளில வந்திருக்கு. கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்க. கடவுளே எப்படி வேகுது गाइस. எப்படி இருந்தானா மீன் செதில எடுக்க சொன்னா உடம்பு ஃபுல்லா அவனே செதில உட்கார்ந்துருக்கான் பாரு. நானும் மீன் ஆயிட்டேன். ஒரு மீனுக்கு பிரசவமே வேற பார்த்துட்டு இருக்கான். போன வாட்டி இதுக்கு நல்லதுதான் தெரியுமா? ஏன் தெரியுமா? போன வாட்டி गाइस நாங்கள் வந்து போன வாட்டி கடையில் மீன் க்ளீன் பண்ணி வாங்கினோம். அங்கே வந்து ஒழுங்காகவே க்ளீன் பண்ணி தரல. செதிலாக இருந்துச்சு. என் தம்பிக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. எனக்குமே தான் வந்துச்சு பாவம். இப்போ வயிற்றால மாத்திரை வாங்கி கொடுத்து 2 நாளாக படுத்து. உண்மைதான். திவ்யாவுக்கு வயிற்றால போனது சொல்லலை, சொல்லிட்டோம். அதனால இப்ப நம்மளே வந்து செதில் எடுக்க. ஸ்டீல் பாடி. இது ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்றது? உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. உருளைக்கிழங்கு தோல் சீவறதுன்னு ஃபேன்சி ஸ்டோர்ல கேளுங்க, தருவாங்க. அதை வாங்கி போட்டுக்குங்க. இந்த மாதிரி யூஸ் ஆகும். மீன் செது எடுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிறது இது உனக்கு யூஸ் ஆகும். ஒரு மீன் க்ளீன் பண்ண சொன்ன பாவத்துக்கு எப்படி உட்காந்துக்கிறான் பாருங்க. செதிலே மீன். ஆக்சுவலி இப்போ காலையில் ஒரு அடி குளிச்சேன், மற்ற சாயங்காலம் ஒரு அடி குளிச்சேன், இப்போ ஒரு அடி குளிக்கணும். கண்டிப்பா நீ குளிச்சுதான். இல்லைன்னா நான் தடிக்கும் பக்கத்துலேயே நான் வரமாட்டேன். இல்லாட்டி இப்போ நானும் லியோவும் தூங்குவோம். லியோ இன்னும் நல்லா இருக்குன்னு தூங்குவோம். தாராளமா தூங்குங்க. என்னையெல்லாம் இடையில எழுப்பக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணல யாருன்னு ஏன் பண்ற? நாளை பின்ன கல்யாணம்னா என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டி பார்த்தா சொல்லிட்டாருங்க. எதுவும் பொண்டாட்டி பண்ணாங்க? செப்டோல் ஆர்டர் போட்டுறேன். அது செப்டோல் ஆர்டர் போட்டுறேன். என்னத்த மீனையா இல்லை மீன் குழம்பையா? செப்டோல ஆர்டர் பண்ணா கூட செப்டோல கழுவாம க்ளீன் பண்ணாம தாண்டா வரும். க்ளீன் பண்ணியா தருவா செப்டோல உனக்கு? ஸ்விக்கி எதுக்கு இருக்கு? நான் செதில் எடுத்துட்டு இருக்கேன். திவ்யா ரெக்கை அந்த இதெல்லாம் குடல் பிந்தாலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சே ஒன் பீஸே விடல. ஒன் பீஸே விடலையா? என்ன ஒன் பீஸ் விடல? அனிமி. அண்ணே மறுமறு பார்க்கணும்டா. ஏதாவது கிளீன் பண்ண போடுறான். டீசர்னே गाइस ஃபைனலாக வந்து நான் செவில் எடுத்தேன். திவ்யா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 மீன் தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு இந்த அருவமனைன்னு கேட்குறீங்களா? சரி நானே செவில் எடுத்து நானே அரைச்சி தரலான்னு பார்த்தேன். ஆனால் திவ்யா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரிம்மா நீனே பண்ணிருக்கோன்னு தான் இருக்கு. இல்லை இப்போ யாரோ ஏதோ சொன்னாங்க. என்ன சொன்னேன்? ஆனால் இங்கே பாருங்க மீன் ஆயிட்டான் மதன். சத்தியமாக குளிக்கணும். என்ன பண்ணலாம்? சத்தியமாக குளிக்கணும், நல்லா குளிக்கணும். சரி गाइस ஃபைனலாக வந்து அலசணும். அலசத்தை உள்ளே போய் அலசிக்கலாம்ல? ஏன் இங்கே கூட அலசிக்கலாம். இப்படியே அலசி கூட இப்படியே ஊற்றிட்டு அமைச்சரிக்க கழுவி விட்டு இந்த அங்கே போடும். ஏன் கவுச்சுன்னா அடிக்க தான் செய்யணும்.
சரி எனக்கு ஒரு டவுட் சொல்லு, இது என்ன மீன் குழம்பு இப்படியே போடணுமா மீனை? இங்கே தூக்கி வெளில போடணும். ஆக்சுவலி வறுக்கலாம் முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு. சும்மா வறுத்துரு சில்லி ஃபிஷ் பண்ணுங்க. குழம்பு என்ன நினைச்சுன்னு நீ? சில்லி ஃபிஷ் பண்ணுங்க. சில்லி ஃபிஷ் பண்ணுங்க. சில்லி ஃபிஷ்ஷா? ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் மாறுனே. பாதி மீன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, புதுசாக ஏதாவது. புதுசாக வேணால் கிரில் செய்யுங்க. சிக்கன் கிரில். சிக்கன் கிரில். ஃபிஷ் கிரில். ஏன் எனி டைம் சிக்கன் மீன் லைக் பண்ணுறேன்? மீன்லாம் சாப்பிட்ணும் வரும். பிடிக்காது அதெல்லாம். உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்து அவனுக்கு கெட்டு வச்சுக்கிறீங்க. மீன் பிடிக்காது. நல்லதா? சிக்கன் செய்ய மாட்டாங்க அதிகமாக. வைக்கல, அவனை வெறுத்துக்க வச்சுட்டீங்க மீன். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மாமா. எங்கள் மாமா அம்மா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த வாழை மட்டும் கட் பண்ணுமா. நான் பாரு இதெல்லாம் கட் பண்ணிட்டு வாழை கட் பண்ணல, வாழை அப்படியே வச்சுருக்கேன். கட் பண்ணி கேட்டிருக்கேன். வாழை கட் பண்ணலாமா? இவ்வளோ செதில் எடுத்துருக்கேன். செதில் எங்கடா எடுத்துன்னு கேட்குறாங்க. இது கடல் மீன் தானே? ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சங்கரா மீன் ரொம்ப. அம்மாவுக்கு கடல் மீனான்னு தான் கேட்டேன். அம்மாவுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு நான் கேட்கல. அம்மாவுக்கு ஆனால் சங்கரா மீன். அம்மாவுக்கு சங்கரா மீன் கேட்கல, இது கடல் மீனான்னு கேட்டேன். கடல்ல வாழுதுல. ஆமாம், அந்த மீன் தான். எல்லா மீனும் கடல்ல தான் வாழும். கொரவா மீன் கடல்ல வாழாது. பரவாயில்ல. ஆமாம், அதுனா மீன் தெரியலடா யப்பா. உடம்புக்கு நல்லது அதெல்லாம். எனக்கு இந்த மீன் எல்லாம் தெரியாது யப்பா. ஏக்கனே இரேன் அதுக்குள்ள என்ன அவசரம்? கத்திரிக்குள்ளே க்ளீன் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லையா? நான் பார்த்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். நான் நிறைய தடவை வேற பார்த்துருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணணும்? வேற எப்படி க்ளீன் பண்ணுவாங்க மீனை? கத்தியில க்ளீன் பண்ணுறது சொல்கிறாங்க. அருவாமனையில் அறிவாங்க. எனக்கு அதெல்லாம் வராதுப்பா. அந்த ஆண்டி கொடுத்தா கையில எல்லாத்துக்கு க்ளீன் பண்ணிருக்கா பொம்பளை. இதை ஆளை வெட்டாமல் க்ளீன் பண்ணிருக்கா. அந்த மீன் வெட்டுவாங்க. சப்பாத்தி கிட்ட எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? மீன் கட் பண்ணுறதுக்கு. இந்த சப்பாத்தி கட்டு யூஸ் பண்ணவே மாட்டேங்க. மீனை 3ஆ போடணுமா 4ஆ போடணுமான்னு யோசிச்சு போடுவேன். 50 போடுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க இப்போ? எப்போ புரியல. எங்கடா இது? மறுபடியும் இங்க இருந்தாலே அங்க போடுவீங்க. அதுக்கே கத்துறேன். எல்லாத்தையும் ஒண்ணா முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து போட வேண்டியதானே? சொனையே இல்லடி, என்னடி பண்ணலாம்? கீழே தேய். நீ வை, சரி வை. நீ வாழையை வெட்டவனா அருவாமனையை மறந்துட்டேன். ஐயோ, அருவாமனை ஒரு தடவை அருவாமனையில் அரியா கற்றுக்கிறேன்ட்டு கையை நறுக்கிக்கிட்டேன். அதுலேருந்து இந்த அருவாமனை தொடர்றது போட்டுட்டான். எனக்கு தெரிஞ்சு அவரை வாழை ஒழுங்கா நறுக்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி யாருக்கோ வலிக்க போகுது. அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இது கோபம். பேர் என்ன? எது கூட்டாஞ்சோறு ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ இப்ப என்ன தெரியுமா என்ன தக்காளி இவ்வளவு அரைச்சு வச்சிருக்க? அது வதக்கி அரச எவ்வளவு அவங்களுக்கு தெரியும்ல. சரி சரி. நீ என்ன தெரியுமா பண்ற? இப்ப பாரு, இது வாழை விட்டுட்டேன். 2 பீஸா எடுத்து இதுல போடு. 2ஆ மட்டும் போட்டா போதும். 2ஆ மட்டும் போட்டா போதும். வாழை கட் பண்ணி 4ஆ 2ஆ போடு. 40 துண்டா போடணும். கரெக்டா அறியணும். ஓகேவா? ஓகே திவ்யா. வேணா கூட வறுத்துக்கலாம். மண்டையை மட்டும் குழம்பு வச்சுட்டு. ஏய், வால் எடுத்துருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணு. எடுத்துதான் இருக்கு. இதுதான் வெட்டிருக்கீங்க. ஒரு சில மீன்ல வெட்டியிருப்போம், ஒரு சில மீன்ல வெட்டல. அதனால தான் சொல்றத மட்டும் செய்ய. எல்லாரும் கையில் தான் செதில் அறிவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையிலலாம் செதில் அறிஞ்சு வச்சுருக்கீங்க.
ஆமாவா? ஐயோ ஷோ ஐயோ சரி என்ன பண்ணுறது? கொடுமை அதெல்லாம். அந்த மீனே பாவம் செவனியான அவர் கடையில் நினச்சி கடந்திருக்கும். கூட்டிகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஹரியசனா நீ தான் இப்போ தின்ன மாட்டேன், எப்படியும் நாளைக்கு தான் தின்னுவேன். நைஸ். குட்டி குட்டியாக இருந்துட்டோம். குட்டியவே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்க, குட்டி குட்டியா இருந்துட்டு இருக்கோன்னு. எங்கடா குட்டி? அதை கொஞ்சம் தூக்கி போட்டேன் பாருங்க. அந்த குஞ்சியும் போட்டுக்கலாம். மண்டையை தனியாகவும் வால் தனியாக எடுத்துட்டோம். அதாவது இப்படி 2 பீஸாக போட்டிருக்கோம். 2 பீஸ் தான் போட்டோம். அது போட்டால் வேலை முடிஞ்சுச்சு. அது வாஷ் பண்ண பூ பூ நான் எல்லாம் இங்கே கழுவி எடுத்துன்னு வந்துடுவேன். யார் மட்டும் எடுத்துன்னு உள்ளே வாஷ் பண்ணு. நீ மேலே இங்கே கையை காலை கழுவிட்டு போ சாமி. ஐயோ பாவடையெல்லாம் காயுது வேற. கேமரா காட்டு. திஸ் இஸ் மை கேமரா. கேமராவில் ஒரு பக்கம் vlog ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கு. வரத்தையா அது உள்ள வாஷ் பண்ணுங்க போங்க. கழுவி விட்டு வரணும்னா அதெல்லாம் கவுச்சடிக்கும். அவன் உள்ள கொண்டு போனாங்க முதல்ல பிள்ளைய அவங்க வெளில விடுங்க. நக்கிலே சாதிக்கு தரைய. நம்ம அலசலாம். உப்பு போட்டு அலசியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி மீன் அலசி பாருங்க. பல மீன் இருக்கு. இனிமேல் வந்து தக்காளி வெங்காயம் பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாங்காய் போட்டு திவ்யா குழம்பு வைக்க போறேன். இன்னும் அறியலை, மாங்காய் மட்டும் வந்து அறிவா. வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு ரெடியா இருக்கு. ஸோ இனிமேல் வந்து வெளியில அரைஞ்சதுனால மீன் கவுச்சி வெளியில, அதனால வந்து திவ்யா வந்து வெளியில கழுவி விட்டு இருக்கா. வந்தோடனே அப்படியே குழம்பு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் இருட்டில் அங்கே பண்ணதுனால சில செதில்லாம் தெரில, அதனால திரும்ப ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சாப்பிட்ற விஷயம், அதனால் கொஞ்சம் சுத்தமாகவே பண்ணணும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் கைஸ். இல்லை திவ்யா, மஞ்சத்தூள் போட்டு அலசணுமோ? அதை மறந்துட்டேன். திவ்யா வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்ல விஷயந்தான் இல்லையா? சாப்பிட்ற பொருள் மற்றது எல்லாமே ரெடியாக இருக்குது. தக்காளி எல்லாமே. இனிமேல் சமைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. தூள் போட போகிறோம். திவ்யா வந்து இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க.
எனக்கெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது காய்ஸ், அதனால தான் திவ்யா இந்த வாட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போடணும் தானே ப்ளீஸ். என் கை கவுச்சு அடிக்குது, எல்லாத்துலயும் ஆயிடும் கவுச்சுன்னு தான் நான் போடுறேன். ஓகேவா? போடுங்க. கல்லு பொறுப்படி எடுத்து போடுங்க. ஓ இதுவும் சேர்த்து போதுமா? இதுவும் சேர்த்து தான் போடணுமா? ஆக்சுவலி கல் உப்பு எடுத்துடலாமா? நானும் 2 வாட்டி கல் உப்பு போட்டேன். மஞ்சத்தூள் தான் நான் போடுறேன், அப்பதான் அந்த கவுச்சு ஸ்மெல் வராது. அதுக்கு தான் மஞ்சத்தூள் போடுறது. சாரி எனக்கு தெரியாது. இப்போ உப்பு போடுங்க. போதும் 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 போதும். ஓகே அவ்வளோ. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுட்டா பூண்டு போட்டு. இது வந்து குழம்பு இல்லை, மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். மசாலாவா? மீன் குழம்புக்கா? ஓகே, இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேன், எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, மீனை வந்து தனியாக ஒரு வாட்டி கழுவி நீட்டாக வச்சுருக்கா. தக்காளி போட்டுக்கணும், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி பாதி வதங்கினா போதும், முழுசா வதங்குங்க, ஏன்னா அரைக்க தானே போதும், அதனால பாதி வதங்கினா போதும். சும்மா கொஞ்சம் நேரம். என்னாச்சு? வதக்கு வதக்கு வதக்கு, நல்லா வதக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணி என்னடி பண்ணுவேன்? மசாலாவா? எனக்கு ஷாக்காக தான் இருக்கு. புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கா. இந்த வெங்காயம் எதுக்கு பாப்பா? தாளிக்கு கொஞ்சம். அப்புறம் இங்கே பாருங்க, மாங்காய் ஒரு மாங்காய் இருந்ததுனால கொஞ்சம் பாதி பாதியாக வச்சிருக்கா. மாங்காய் தான் கொஞ்சம் குச்சியாக இருந்துச்சு, ஒன்று தான் இருந்துச்சு, அது கூட அதனால அது இருக்கிறதா இருந்துச்சு. வதக்கணுமா நல்லா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதா நீ? ரெகுலராக மீன் குழம்பு இல்லாமல் கொஞ்சம் ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி வதக்கி மிளகாத்தூள் புளி கரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மீன் மசாலா இதெல்லாம் எல்லாம் தனித்தனியாக போட்டு குழம்பு பண்ணுறதை விட இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டில் வந்து வெங்காயத்தெல்லாம் ஒதுக்குவோம் அருமை. அதனால நான் பண்ணிட்டேன். இனிமேல் அது வேலைக்கு ஆகாதுன்ட்டு தான் இப்போ அது மசாலாலாம் இப்போ வெங்காயம் தக்காளியில் என்னென்ன மசாலா போடணுமோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரே விழுதாக போட்டுருவேன். போட்டுட்டு மீனை தூக்கி போட வேண்டியதாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு. சூப்பர், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? பார்ப்போம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லை? நல்லா வதங்கியாச்சு. இப்போ அடுத்து மசாலா போட வேண்டியதாக இருக்கும். மசாலாவா? மசாலா தான் நீ பண்ணுறேன்னே சொன்னேன். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடணும்ல. இது ஏன் தூள்? மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து இது சீரகத்தூள். சீரகத்தூள் இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. சீரகத்தூள் அடுத்து மஞ்சள் தூள். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை கிரேவி மசாலா. கிரேவி மசாலா. அடுத்து மிளகாத்தூள். மிளகாத்தூள். என்னடி இப்படியா கிட்ட இதெல்லாம்? இதெல்லாம் மொத்தமா போட்டு வதக்கி கொஞ்சம் லைட்டா உப்பு கார வச்சு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இது வதக்கி ஆற வைக்கணும். அவ்வளவுதான்.
மீன் வேகிறது தான் இப்போ மேட்ரேவா? மசாலா ரெடி, போட்டு கொதிக்க வச்சுக்கணும், வச்சுக்கணும். சூப்பர் ரி. தக்காளி வெங்காயத்தை தூக்கி போடவும் முடியாது, தக்காளி வெங்காயத்தை தேடவும் முடியாது. அதனால ஸோ இப்போ நீ வந்து இந்த விஷயம் யாருக்காக இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? அருணுக்காக. அருண் வந்து வெங்காயம் தக்காளி காய்கறி எதுவும் சாப்பிட மாட்டான். நான் அவங்கள கூப்பிட்டு காமிச்சேன். அந்த சுண்டல் என்ன பண்ணுச்சு, வெள்ளை சுண்டல், அதை கூட தூக்கி போட்டுருக்கோம் குப்பையில. வந்து இந்த மாதிரி சத்து பொருட்களே அருண் திங்க மாட்டான். அதனால என்ன அரைச்சி சேர்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். அரைச்சி ஊற்றி விட்டுறது, சோழியை முடிச்சு விட்டு. வாந்தி எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த காம்போ வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து மீன் குழம்புல மீன் மட்டும் போட்டு செய்ய மாட்டேன், மாங்காவும் போட்டு செய்ய போறேன். மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்ய போறேன். மீன் குழம்பு எப்படி ஆகிட்டா பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுமா? ஓ, எண்ணெயா? ரைட்டா. எண்ணெய் ஊற்றினாங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்புக்கு எண்ணெய் தான் தேவை, தண்ணி கூட தேவை. அது சுண்ட 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 எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வர 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 டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் இருக்கணும். மசாலா வாசம் போகணும்ல, மசாலா வாசம் போனதுக்கப்புறம் அதாவது அந்த தூளோட ஸ்மெல் எல்லாம் போகணும். அதனால வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகே, மாச்சு. மசாலா ரெடி, இறக்கி ஆற வைக்க வேண்டியதா இப்போ. இப்போ இது போய் ஆற வைக்கணுமா? ஃபேன் காத்துல இப்படி ஆற வச்சுக்கணும் கொஞ்ச நேரம், இல்லை திவ்யா? நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணி போடலாமா vlog? ஓகே. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணிட்டு இருக்க திவ்யா? புளி கரைச்சிக்கிட்டு இருக்கா காய்ஸ். இல்லையோ, அம்மா புளி கரைக்கிற, நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புளி கரைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? ஹெல்ப் பண்றியா? ஏண்டா சாமி, இதெல்லாம் மிகவும் தவறான செயல் சாமி. என்ன சாமி நீ? உமா கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க பாரு காய்ஸ். இப்படித்தான் இதுங்க அலப்பற தாங்க முடியல. ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சாச்சு. இப்போ அரைக்க போறியா திவ்யா? ஓகே ஓகே. அரைச்சாச்சு. கரெக்டா? எப்படி எந்த பதத்தில் அரைச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது. கொஞ்சம் கூட இதுதான் வெங்காயம் தக்காளியே தெரியக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பேஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே, முடிச்சாச்சு. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கா. அது பற்ற தான் வச்சுருக்கியா? எல்லாம் கொதிக்கணுமா திவ்யா? என்ன சுடணுமா? என்ன பண்ணுறீங்க மேடம்? ஓ, பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ பச்சை மிளகா எடுக்கிறீங்களா? எதுக்கு? கொஞ்சம் காரம். ஆல்ரெடி காரம் சம்மந்தப்பட்ட எல்லாம் போட்டிங்களாட்டிருக்கு. அது சரி. எண்ணெய் காய்கிற வரைக்கும் இந்த சைடில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கறது. என்னோட கையை வச்சு பார்க்குறியா என்ன உள்ள? ஐயோ, சூடாயிடுச்சான்னு பார்க்குறியா? காய்ஸ் பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்காதீங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் ஊற்றணும்.
வெந்தயம். ஓகே, ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துருக்கா. அடுத்து பச்சை மிளகா. நல்லா தெளிக்குது. வெங்காயம் மெதுவாக போடு பயப்படாங்க. எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும். இதை ஒரு ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் அதில் போட்டு இது பண்ணியே தாளிக்கணும்ல, அதெல்லாம் அரைச்சிட்டேன்ல. இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஓகே, ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கணுமா? இது எல்லாமே ஸ்லோவில் வச்சே பண்ணணும். ஓகேவா? பாருங்க, ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. அதாவது இந்த ஸ்மெல் இல்லை, இந்த மசாலா இருக்க ஸ்மெல்லு. கருவேப்பிலை அடுத்து. சூப்பர். குதிக்கிற குதிரை குட்டி என் மனச தாக்குது, அது துடிக்குது என் மனச தாக்குது. லவ் யூ. எதுக்குன்னு சொல்லு இந்த லவ் யூ. நான் கேட்டேன்னு எனக்கு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து. ஆக்சுவலி கைஸ், இந்த ஸ்டைல் மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சீரியஸாக. முன்னாடி திரும்பவும் மிளகாத்தூள் போடுறேன். எதுக்கு? வெங்காய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. திரும்ப லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் திரும்பவும் வெடிக்கும். என்னடி பண்ற? யோகா பண்ணிட்டு இருக்கியா? இதுக்கு பேர் பத்மாசனமா? அது சரி. இப்போ இந்த இதை ஊத்திக்கணுமா? அப்படியே எடுத்து அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க. பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குடி. சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா? வெறுப்பு. சீரியஸாக கைஸ், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளிங்கிறதுக்கான அறிகுறியே இல்லாம ஆக்கிட்டே. ஓ, நாங்க சாப்பிடும் போது இதெல்லாம் பொறுக்கி வைக்கிறோம். இந்த வேலையை பார்த்து போடுறதே நம்ம 3 பேருக்கு சேர்த்து 3 தக்காளி தான், 3 வெங்காயம் தான். அதையுமே நீங்க பொறுக்கி போடுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்றது? நான் எப்படி குழம்பு வைக்கிறது? வெங்காயம் தக்காளி இல்லாம வெறும் ஊறுகாய் வச்சு தின்னுங்க, இல்லைன்னா சட்னி அரைச்சி கொடுத்துடணும், தேங்காய் சட்னி சாப்பாடு தின்னு. அலசி திரும்ப ஊற்றிக்கணுமா? அதில் தண்ணி ஊற்றிக்கணுங்களா? நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக புளி தண்ணி ஊற்றணும்னா நம்ம இது கொஞ்சம் கொதிக்கணும். சும்மா 2 செகண்ட்ல கொதிச்சிடும். இப்போ ரொம்ப நேரம் கொதிக்கணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா கொதிக்கும். ஏன்னா புளி இருக்கும்ல. முன்னாடி கேசரி ஆட்டம் ஆக்கிட்டேன் மீன் குழம்பு.
காய்ஸ் இங்கே பாருங்க கேசரி ஆட்டம் ஆக்கிட்டான் மீன் குழம்பு திருக்கிதுரி. ஸ்லோ பண்ணுங்க. லைட் ஸ்லோவில் வச்சுருக்கேன். அவ்வளோதானா? கொதிக்குதா? ம் இப்போ இன்னும் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான். புளி தண்ணி ஊற்றியாச்சு ஃபைனலாக. இல்லையா? இந்த மீன் பாவம் அக்கடங்களுக்கு எப்போ போடுவாங்க? மீன் குழம்பு ரெடி அப்படின்னு சொல்ல மாட்டேன். மீன் குழம்புக்கு தேவையானதுன்னா ஆட் பண்ணிட்டோம். இனிமே ஆட் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது இல்லை? மீனும் மாங்காவும் மட்டும். ஆமாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏன்னா மீன் கொஞ்சம் சுண்டணும்ல, அது தேவைப்படும். ஓகே, 2 நாளைக்கு இதை வச்சு ஓட்டிடுவோம் நாங்கள். இல்லை திவ்யா? அதோட சுகமே நேற்று கறி குழம்பும் அப்படிதான் நினைச்சு. மதியானத்துக்குள்ளேயே ஸோ இவ்வளோ தண்ணி, உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னாக்கா அளவு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க அரைச்சிக்கிறது. நாங்கள் ஏன் அதிகமாக வச்சுருக்கோம்னாக்கா, எப்பயுமே மீன் குழம்பு வந்து நாங்கள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்குவோம். ஆனால் இந்த மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக இருக்காது, நாளைக்கே காலியாயிரும். ஏன்னா திவ்யா வந்து போன வாட்டி இதே ஸ்டைல் வச்சுருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த vlog-ஏ நான் எடுக்கிறேன். அந்த மீன் குழம்பு vlog வந்து அந்த சேனலில் நாங்கள் போட்டிருப்போம் இல்லை திவ்யா? ஸோ காய்ஸ் அவள் தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். என்ன திவ்யாம்மா? காய்ஸ் இங்கே பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பர். என்னடி பண்ண இப்போ? மீனே போன அப்புறம் விட்டு சொன்னாங்க, என்னாடி நீ பண்ற? மாங்காய் போட போறியா? மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவேன். மாங்காவே மீன் ஒன்றா போட வேண்டியதான். ரெண்டு ஒன்றா போட்டு மாங்காய் போட்டு. வாவ், நல்லா இருக்கும்ல மாங்காய் போட்ட மீன் குழம்பு. கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுமா? எதையுமே நாங்கள் மீன் வாங்கினாக்கா பாதி மீன் வந்து வறுப்போம், பாதி மீனை வந்து குழம்பு வைப்போம். இந்த வாட்டி எல்லா மீனையும் வந்து என்ன பண்ண போகிறோம்? குழம்புல இறங்க போகுது, இறங்கிட்டு இருக்காப்புல. அங்கே வருங்க. நாங்களாம் நான்வெஜ் பிரியர்கள், இன்க்ளூடிங் நானும் வரணும். ஸோ அதனால் நான்வெஜ் வாங்கினா மட்டும் எப்பயுமே கொஞ்சம் கூட தான் வாங்குவோம். மீன் குழம்பு மோஸ்ட்லி மீன் வந்து அதிகமாக வாங்குவோம், ஏன்னா அடுத்த நாளுக்கு வச்சுக்குவோம். சுண்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைன்னா சிக்கன் மட்டும் 1/2 கிலோ வாங்குவோம். இது முழுக வைக்கணுமா? சாரி, முழுக அடிக்கலாமே பார்த்தேன். சால்ட்டு பத்துமா? போட்டுக்குவியா? போட்டுக்குவியா? போடுவியா? ஓகே, மூடி வைக்க போறாங்க அதானே? அப்படி இருக்கு. பெரிய வருதா?
என்னடி நீ பண்றத பார்த்தாலே எனக்கு இப்போ திங்கணும் போல இருக்கு. எட்டி இப்போ மணி என்ன தெரியுமா காய்ஸ்? மணி என்ன தெரியுமா இப்போ? 12. தெரியுதா? மணி வந்து 12:07 ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இந்த டைமில் மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கோம். ஸ்பீடில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்றான். கொதிக்க முடிக்கட்டும், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். அவள் பண்ணுற ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு வந்து அதுக்குள்ளே அங்கே லவ் பண்ண போயிட்டாங்க 2 பேரும். டெய்லி கோதுமை தோசை ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, நான் டயட்டில் இருக்கிறதுனால திவ்யா வந்து கோதுமை தோசை செஞ்சு கொடுத்துட்ருக்கான். ஏன்னா நான் தோசை இவ்வளோ கேவலமாக சூடான எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் தோசை அப்படிதாண்டி வரும், டென்ஷன் ஆகாது. நீ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தோசை சுத்திட்டியே, நல்லா தான் சுத்திருக்கேன். என்ன பண்ண போறியா? ஓகே, ஃபைனலா மீன் குழம்பு ரெடி. ஓபன் பண்ணுங்க. வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow. இங்க பாருங்க, அப்படி எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? மாங்காய் கூட வந்துச்சு. சூப்பர், எல்லாம் வந்துருச்சு. வச்சு ரொம்ப கரைச்சிடாது. ஓகே, மீன் குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடு, அங்கேயே வச்சிரு. என்னடி பண்ற? ஓ, அது சரி. மீன் குழம்பு ரெடி. சூப்பர். ஒரு பக்கம் தோசை போயிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்ல வேண்டியதான். அருண் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறான் இந்த டேஸ்ட். ஏன்னா அருண் ஊரில் இருந்தப்போ தானே இந்த ஸ்டைல் நம்ம சமைச்சோம். ஐ மீன் நீ சமைச்ச. ஸோ வந்து அருண் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டைலில் வந்து சாப்பிட போகிறான். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்போம் அருண்கிட்ட. என்ன திவ்யா இது இருக்கு வெங்காயம் பாரு தேய்ச்சி. ஓகே 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 காய்ஸ், இதுலேயே வந்து இன்னொரு டிப்ஸும் சொல்கிறா பாருங்க திவ்யா. ஒருவேளை தோசை வரலன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கிட்டு, இது எல்லாருக்கும் தெரியும், இதுதான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. திவ்யா மாதிரி தெரியாத நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கிட்டு தோசை ஊற்றினா நல்லா வரும். இன்னொரு ஐடியா இருக்கு தெரியுமா திவ்யா? முட்டை ஆம்லெட் போட்டாக்க. சரி ஓகே காய்ஸ், இனிமேல் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல வேண்டியதான். என்ன திவ்யா? ஓகே, எல்லாம் சாப்பிட போகிறோம். திவ்யா பரிமாறிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட போகிறான். எப்படா இருக்கு? சட்டை போலன்னு சொல்லிட்டு கவர் பண்ணாத சொல்லுவேன். சுடுதா? சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. நான் வந்து தோசை சாப்பிட்றேன். அருண் வந்து சட்டை போடலன்னு சொல்லிட்டு கவர் பண்ண சொல்றான். இன்னியா இப்பயாவது எப்படி இருக்கு? சொல்றா மீன் குழம்பு மாதிரி இல்லாம சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டே இல்லையா? இல்ல அம்மா செய்யறதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். காரமா செய்யும், அநியாயத்து காரமா செய்யும். அது சரி. இதுல நீ இந்த வெங்காயம் தக்காளி சாப்பிட மாட்டேன்னு டோட்டலா மசாலாவே வேற. உனக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு மண்ணி. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்கே. நிஜமா காய்ஸ், நான் போன வாட்டி அது வந்து திவ்யா சேனல் விளாக்ல, அந்த சேனல் விளாக்ல இருக்கும். சீரியஸாக ரொம்ப 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 நல்லா இருக்கு. சொல்றது வார்த்தையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தோசையை விட சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மீன் குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இங்கே வரைக்கும் எப்படி வச்சுட்டாங்க. நீட்டாக வச்சுட்டா. பாத்திரம் முத கொண்டு விளக்கிட்டான். எல்லாத்தையும் நீட்டாகிட்டா. என்ன மேடம்? ஸோ வந்து ஃபைனலாக விலாகோட எண்டுக்கு வந்துட்டீங்க.
இல்லையோப்பா இங்கே அப்பா இங்கே தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. நிஜமாவே வந்து மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி இவ மசாலா ரெடி பண்ண மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog-ல வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி பாருங்கிற மாதிரி. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியே குழம்பு வச்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் போட்ட உங்கள் ஒய்ஃப் போட்ட அந்த ரெசிபி எல்லாமே நாங்கள் போட்டோம், அந்த மசாலாலாம் போட்டோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு இவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். பாய் பாய். புதுசாக நம்ம சேனலில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு டேஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, பை. லவ் யூ ஆல். குட் நைட். மணி இப்போ எத்தனை தெரியுமா? 1:15 ஆயிடுச்சு. நாங்கள் போய் தூங்குறோம். ஓகே, குட் நைட்.